எஸ்பிஓ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஆன்லைன் ஜாப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நிறுவனமானது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு அமைகிறது. இந்த நிறுவனம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் மூலியமாக அநேக வேலைவாய்ப்புகளை நமக்கு கொண்டு கொடுக்கிறது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், இல்லத்தரசிகள், நீங்கள் இன்றே இணைந்திடுங்கள். எஸ்பிஓவில் அநேக வருமானங்களை பெற்றிடுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தண்டுக்கீரை. தண்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்டுக்கீரையோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இலையை பார்த்துக்கோங்க, இலை நல்லா இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த தோட்டத்து கீரை. இதில் அநேக மருத்துவ நன்மைகள் இருக்குது. என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது மருத்துவ குறிப்பு என்னன்னு சொன்னால், பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த கீரையை சாப்பிட்லாம். மசையிலாகவோ அல்லது கடையிலாகவோ வச்சு இந்த கீரையை சாப்பிடும்போது, அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளும் போது, அந்த பித்தம் உள்ளவர்களுக்கு மிக ஒரு சரியான ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கீரையை அதிகமாக சாப்பிடும்போது சிறுநீரக தொற்று, சிறுநீரக எரிச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். தண்டுக்கீரையை அதிகமாக சாப்பிட்டு வர சிறுநீர் பிரச்சனைகள், சிறுநீர் தொற்று எல்லாம் சரியாகும். உடல் எடையை குறைக்க வல்லது. இது நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் உடல் எடையை குண்டாக இருக்கிறவங்க இது அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை குறையும். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேருக்கு சிக்கல்லே ஒரு பெரிய சிக்கல் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இந்த ஒரு தண்டுக்கீரை அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால், இளமையில் முதுமை தடுக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் வயசாக இருக்கும், அதிகமான வயசு இருக்கிறது போல் தோற்றமளிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தண்டுக்கீரை மிகவும் நன்மையான காரியமாக இருக்கிறது. 60 வயசு ஆனால் கூட அது இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த தண்டுக்கீரை அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த கீரையில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த வயதான போது இந்த கால்சியம் சத்து, இரும்பு சத்து குறையும் பொழுது அந்த அதிக வயதானது போல தோற்றமளிக்கும். அதற்காகத்தான் இக்கீரையில் கால்சியம் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கதால் அப்படிப்பட்ட இளமையில் முதுமை தடுக்கப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, கருவுற்ற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கருவுற்ற பெண்கள் இந்த கீரையை அரைச்சி 1 டம்ளர் எடுத்துக்கணும். கீரை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி 1 டம்ளர் எடுத்துக்கணும். 1 தேக்கரண்டி தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், இது மகப்பேறு நல்லபடியாக நடக்கும், சுகப்பிரசவமாகும். அந்த குழந்தை நல்ல வளர்ச்சியுடன் பிறக்கும். குழந்தை நல்ல வளர்ச்சி வரணும், சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்கள், கருவுற்ற பெண்கள் இந்த கீரையை 1 கப்பு இந்த கீரை சாறு ப்ளஸ் 1 தேக்கரண்டி தேன் கலந்து நம்ம தினமும் காலை வெறும் வயிற்றில் என்னச்சுன்னா குடிக்கலாம். குடிக்கும்போது அது நல்ல ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த கீரையில் 400 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 400 கிராம் கால்சியம் சத்து இருக்குது. அதனால் கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க டெய்லி இந்த கீரையை எடுத்துக்கோங்க, கால்சியம் சத்து உங்களுக்கு சரியாகும். இந்த 400 மில்லிகிராம் கால்சியம் சத்து வேறு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
முருங்கைக்கீரையில் இருக்குது, வெந்தயக்கீரையில் இருக்குது. அதற்கு இணையாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையில் 400 கிராம் 400 மில்லிகிராம் வந்து நமக்கு கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் குடல் புண் உள்ளவர்கள், அல்சர் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. அதனால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த தண்டுக்கீரை எங்கே பார்த்தாலும் கிடைக்காது, விடாதீங்க. ரொம்ப நல்ல ஒரு அருமருந்து. குழந்தைங்களுக்கு கீரைனால ரொம்ப பிடிக்காது. குழந்தைகளுக்கு ஏற்றபடி நீங்கள் கீரை வடை, கீரை அடை, கீரை பொரியல், கீரை மசியல், கீரை குழம்பு இப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்றபடி என்ன செய்யலாம், இந்த கீரையை வச்சு நிறையா பண்டங்களும் தின்பண்டங்களும் என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம். செய்யும்போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, இரும்பு சத்தும் என்ன செய்யும், அதிகமாக கிடைக்கும். ஒரு சில பிள்ளைங்க ஒழுங்காக வளரையே மாட்டிக்கிறாங்க, ஒரு சில பிள்ளைங்க உடம்பு தேரையே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் கீரை கொடுங்க. கண்ட கடையில் விற்கக்கூடிய ஸ்நாக்ஸ், தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து இந்த மாதிரி கீரை வகைகளை கொடுத்தால் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு உடல் வளர்ச்சியுடன் காணப்படும். முக்கியமாக வாலிப பெண்களுக்கு, கருவுற்ற பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. என்ன நண்பர்களே, நீங்களும் இன்னையிலிருந்து இந்த தண்டுக்கீரையை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.